So we are in leadership camp. நம்ம இப்போ வந்து தலைவர்கள் கூட்டத்தில் இருக்கோம். So the perfect way of Christian leadership is found in Philippians chapter 2. ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்ன்றது பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So the Christian way of leadership is servant leadership. கிறிஸ்டியன் வே லீடர்ஷிப், ஒரு லீடர் ஒரு கிறிஸ்டியன் லீடர் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்கணும். Only if you are a servant you can be a leader. நீ ஒரு சர்வெண்டா ஒரு பணி செய்யற ஆளா இருந்தா தான் நீ ஒரு லீடரா இருக்க முடியும். That can clearly be found in Philippians chapter 2. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் மாத்திரமே அது சொல்லப்பட்டிருக்கிறது. Here we can see Jesus humbling himself to become a servant. இங்க வந்து இயேசுப்பா வந்து ஒரு தன்னை தாழ்த்தி ஒரு சர்வெண்டா மாறுறாரு. In Bible college we call this chapter as kenotic Christology. பைபிள் காலேஜ்ல கெனாட்டிக் தியாலஜி அப்படினு கூப்பிடுவோம். Kenosis means emptying. கெனாசிஸ் என்றது அர்த்தம் வந்து வெறுமையாக்குறது. So here Jesus is emptying him of himself. இங்க வந்து ஜீசஸ் வந்து அவர் வந்து மொத்தம் வெறுமையாக்குறாரு அவர். Here we can see that he made himself of no reputation, taking the form of a servant. அவரை பத்தி எதுமே அவர் கண்டுக்காம அவர் ஒரு சர்வெண்டா மாறுறாருன்னு இதுல போட்டுருக்கு. We can see Jesus lived this out in his life. இது அவர் வாழ்ந்தார் அவரோட வாழ்க்கையில. We can see this in Luke chapter 14. லூக்கா 14வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இத. Verse 11. 11வது வசனத்துல. In Philippians chapter 2 if we can see that பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம இத பார்க்கிறோம். Humility is the pathway to exaltation. தன்னை தான் தாழ்த்திக்கிறதுன்றது கனப்படுத்துறதுக்கு ஒரு வழி. Not only for Jesus. ஏசப்பாக்கு மாத்திரம் இல்ல. Because in Philippians chapter 2 we can see that let this mind also be in you. இது பிலிப்பியன்ஸ் chapter 2ல போட்டுருக்கு. இதே ஒரு மைண்ட் உங்களுக்கு கூட இருக்கணும். So this applies for us also. இது நமக்கு கூட தான். For us also humility is the pathway to exaltation. நமக்கு கூட தாழ்த்திக்கிறதுன்றது உயர்த்தப்படுது. I'll show you here. Jesus says in Luke 14 verse 11, whoever exalts himself will be abased and he who humbles himself will be exalted. 14வது அதிகாரம் 11வது வசனம் லூக்கால கூட சொல்லப்படுது. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். And in Luke chapter 22, லூக்கா 22வது அதிகாரத்துல கூட we can see in chapter 20 verse 25, 25வது வசனத்தை பார்க்கும்போது the kings of the Gentiles exercise lordship. So in this verse we can see worldly leadership. இங்க வந்து நம்ம என்ன உலக பிரகாரமான ஒரு லீடரை பத்தி நாம பார்க்கிறோம். In worldly leadership, உலக பிரகாரமான ஒரு leaders exercise superiority. லீடர்ஸ் வந்து கண்ணப்படுத்துவாங்க, அவங்களே உயர்த்திக் கொள்வாங்க. They say do this do that, they make people work like slaves. நீ இத பண்ண அத பண்ண அவங்க வந்து ஆட்களை பண்ண வைப்பாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. They sit down. அவங்க உட்கார்ந்துப்பாங்க. But here Jesus says, ஆனா இங்க கடவுள் சொல்றாரு, in Tamil they can read. தமிழ்ல உங்களால படிக்க முடியுமா? Luke 22 verse 25. லூக்கா 22வது அதிகாரம் 25வது வசனத்துல புறஜாதியான ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். In verse 26 we can see the Christian way of leadership, the servant leadership. 26வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் லீடர் எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கிறோம். அப்படி இருக்க கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். This is what Philippians chapter 2 is saying. இதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்கிறது. That Philippians chapter 2 is a model for Christian servant leadership. நம்ம கிறிஸ்டியன் ஒரு லீடர் ஒரு சர்வெண்டா இருக்கணும்ன்றது ஒரு மாடல் தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம். Kenosis means we have to empty us of ourselves. கெனோசிஸ்ன்றது நம்ம வெறுமைப்படுத்திக்கணும். Nothing about us. நம்மள பத்தி ஒண்ணும் இல்ல. We should be a servant of others. கடவுளுக்கு வந்து ஒரு பணியாளா நம்ம இருக்கணும். Only when we are a servant, கடவுளுக்கு நம்ம பணியாளா இருக்கும் பொழுது we are qualified to be a leader. அப்போ நம்ம லீடரா ஆவறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு.